அனைவருக்கும் வணக்கம். ட்ரம்ப் அவர்கள் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் மீது வணிக வரி போரை நடத்தியுள்ளார். இதற்கு எதிராக அமெரிக்காவில் உள்ள 5 சிறிய வணிகர்கள் மற்றும் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி ஆளுகின்ற 12 மாநிலங்களும் ஒரு வழக்கை தாக்கல் செய்தது. அந்த வழக்கின் தீர்ப்பானது நேற்று வெள்ளிக்கிழமையானது வெளியானது. நியூயார்க் வாஷிங்டன் ஃபெடரல் கோர்ட் அளித்த தீர்ப்பானது ட்ரம்புக்கு விழுந்த மிகப்பெரிய இடியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இப்படிப்பட்ட வரியை விதிப்பதற்கு அமெரிக்க அதிபருக்கு அதிகாரம் இல்லை. ட்ரம்ப் விதித்த வரியானது சட்டத்திற்கு விரோதமானது, சட்டத்திற்கு மீறிய செயல் என்று இந்த தீர்ப்பானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பின் மீது மேல்முறையீடு செய்ய அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வரை அவகாசம் தரப்பட்டுள்ளது. அதுவரையில் இந்த வரி வசூல் அமலில் இருக்கும் என்று வெள்ளை மாளிகையின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் குஷ் தேசாய் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அது இறுதியாக உச்சநீதிமன்றத்தில் வெற்றி அடைவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் ட்ரம்ப் விதித்த வரியானது அவருக்கு அதிகாரமில்லை. அதாவது அமெரிக்க அதிபருக்கு வரம்பற்ற அதிகாரம் எதுவும் தரப்படவில்லை. இப்படிப்பட்ட வரியை அவர் விதிக்க முடியாது. இது முழுவதும் சட்டத்திற்கு விரோதமானது என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி லிபரேஷன் டே என்று அமெரிக்காவில் அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த நாளில்தான் ட்ரம்ப் இந்த வரியை அறிவித்தார். அதே போல பிப்ரவரி மாதம் சீனா, மெக்சிகோ, கனடா மீதும் வரி விதிப்பு அறிவித்துள்ளார். 2 தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. அதில் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி லிபரேஷன் டே என்று ட்ரம்ப் அறிவித்த 25% வரிகள் மற்றும் தொடர்ச்சியாக அறிவித்த அபராத வரிகள் அனைத்துமே செல்லாது, சட்டத்திற்கு விரோதமானது என்று ஒரு தீர்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் எந்த வகையில் இந்த வரியானது விதிக்கப்பட்டது என்றால் 1977ஆம் ஆண்டு இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக்ஸ் பவர் ஆக்ட், அதாவது சர்வதேச நெருக்கடி சட்டத்தின்படி இந்த வரி விதிக்கப்படுவதாக ட்ரம்ப் சொன்னது. சட்டப்படி ட்ரம்புக்கு அதிகாரமே கிடையாது. இந்த சட்டமானது அமெரிக்காவில் காங்கிரஸ் சபையால் இயற்றப்பட்டுள்ளது. இந்த காங்கிரஸ் சபைக்கு மட்டுமே வரி விதிக்கும் அதிகாரம் உள்ளதே தவிர ட்ரம்புக்கு வரம்பற்ற அதிகாரம் இந்த சட்டமானது வழங்கப்படவில்லை. எனவே ட்ரம்ப் விதித்த வரியானது சட்டத்திற்கு விரோதமானது என்று 11 நீதிபதிகள் அமர்ந்த அமர்வில் 7 நீதிபதிகள் சட்ட விரோதமானது என்று தீர்ப்பு வழங்கியுள்ளார்கள். அதேபோல வரம்பற்ற அதிகாரம் இல்லாத நிலையில் அவர் வரி விதிக்க முடியாது என்பதால் இந்த வரி விதிப்பு படி உச்சநீதிமன்றத்திலும் ட்ரம்ப் அரசு தோற்றுப்போனால் இதுவரை வசூல் செய்த வரி பணத்தை திருப்பித் தர வேண்டும். அந்த வகையில் இதுவரையில் ஜூன் மாதம் வரையில் $159 பில்லியன் வசூலிக்கப்பட்டுள்ளது. அதாவது 15,900 கோடி டாலர்கள். இந்திய மதிப்பில் கணக்கிட்டால் சுமார் 13 லட்சம் கோடி முதல் 14 லட்சம் கோடி வரை அவர் வசூலித்த வரியை திருப்பித் தர வேண்டும். அதாவது 14 லட்சம் கோடிகள் திருப்பித் தர வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு ட்ரம்ப் தள்ளப்பட்டால் அமெரிக்காவின் நிதிநிலை என்பது மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கும். இந்த தீர்ப்பு வந்தவுடன் ட்ரம்ப் உடனடியாக தனது சமூக வலைத்தளங்களில் இட் இஸ் எ டோட்டல் டிசாஸ்டர் ஃபார் த கண்ட்ரி, இது நாட்டிற்கு மிகப்பெரிய பேரழிவு, உச்சநீதிமன்றத்தில் சந்தித்து எனக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என்று நம்பிக்கையை தெரிவித்துள்ளார்கள். அப்படி என்றால் இந்த வரியை எந்த காலத்தில் விதிக்க முடியும் என்றால் அமெரிக்காவில் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே காங்கிரஸ் சபை மூலமாக இந்த வரியை விதிக்க முடியும். வேறு எந்த வகையிலும் இப்படிப்பட்ட வணிக வரியை விதிக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பாக நியூயார்க்கில் சர்வதேச வணிக நீதிமன்றம்
அங்கும் வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. அந்த வழக்கிலும் ட்ரம்புக்கு எதிராக தான் மே மாதம் 28ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பின் மேல்முறையீடு தான் வாஷிங்டன் ஃபெடரல் கோர்ட்டில் அதே தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு ட்ரம்ப் விதித்த வரி சட்டத்திற்கு புறம்பானது என்று தெளிவாக தெரிவித்துள்ளது. அப்படி என்றால் இதுக்கு வரியை விதிக்க முடியாதா என்றால், எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட நிலையில் வரி விதிக்கலாம், சொத்துக்களை முடக்கலாம், வணிக பற்றாக்குறையை காரணம் காட்டியும் வரி விதிக்க முடியும். மற்ற நேரங்களில் விதிக்க முடியாது. ஏனென்றால் இந்த சர்வதேச எமர்ஜென்சி சட்டத்தில் எங்கும் வரி விதிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இணையான ஒரு வார்த்தை கூட இதில் பயன்படுத்தப்படவில்லை என்று தெளிவாக கூறியுள்ளது. இந்த நிலையில் ட்ரம்ப் விதித்தது ஒருதலை பட்சமான வரி. அது மட்டுமல்லாமல் இந்த பூமியில் உள்ள அனைத்து நாடுகளின் மீதும் கிட்டத்தட்ட ட்ரம்ப் வரி விதித்து விட்டார் என்று நீதிமன்றமானது கடும் விமர்சனத்தையும் தந்துள்ளது. இந்த நிலையில் ட்ரம்ப் அடுத்து என்ன செய்வது என்பது அவருக்கே மிகப்பெரிய குழப்பமான சூழ்நிலையில் இருக்கின்றார். சரி, வேறு வழியில் ஏதாவது செய்ய முடியுமா என்றால், எந்த ஒரு சட்டத்திலும் வரி விதிக்க அமெரிக்க அதிபருக்கு வரம்பற்ற அதிகாரம் தரப்படவில்லை என்று நீதிமன்றம் தெளிவாக கூறியுள்ளது. குறிப்பாக 1974 ட்ரேட் சட்டப்படி வரி விதித்தால் கூட அதிகபட்சம் 15% வரி மட்டுமே விதிக்க முடியும். அதுவும் அது 150 நாட்களுக்கு மட்டுமே நடைமுறையில் இருக்கும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதேபோல 1962 ட்ரேட் எக்ஸ்பென்ஷன் ஆக்ட் செக்ஷன் 232 படி வரி விதித்தாலும் அதற்கும் வணிக அமைச்சகத்திலிருந்து ஒரு ஆய்வு செய்த அறிக்கை வந்திருக்க வேண்டும். அப்படி வந்தால் மட்டுமே வரியை விதிக்க முடியும். அப்படிப்பட்ட வரிதான் பிப்ரவரி மாதம் ட்ரம்ப் போட்டுள்ளார். அதில் மெக்சிகோ, கனடா, சீனா மீது விதிக்கப்பட்ட ஸ்டீல், அலுமினியம், ஆட்டோ துறைகளுக்கு விதிக்கப்பட்ட வரி செல்லும் என்று இந்த நீதிமன்றமானது அறிவித்துள்ளது. எப்படி இருப்பினும் ட்ரம்புக்கு இது மிகப்பெரிய செட்பேக், மிகப்பெரிய பின்னடைவு. இதை வைத்து அமெரிக்காவின் வெளியேறு கொள்கையை மற்ற நாடுகளின் அழுத்தம் தர வரியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியுள்ளார். தற்பொழுது அந்த ஆயுதமானது முனை மடங்கி கீழே கிடைக்கிறது. ட்ரம்பால் தற்பொழுது எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை. இந்த நிலையில் மற்ற நாடுகளை பேச்சுவார்த்தை கலைத்தால் அவர்கள் வலிமையான இடத்தில் இருந்து கொண்டு ட்ரம்பிடம் பேசுவார்கள். ட்ரம்ப் பலவீனமான இடத்தில் இருக்கிறார். ஆனால் இதற்கு முன்பாக ட்ரம்ப் இப்படி ஒருதலைபட்சமாக வரி விதிக்கிறார் என்று அச்சப்பட்டு பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஓரளவுக்கு ஒருதலைபட்சமாக அமெரிக்க சாதகமாகத்தான் ஒப்பந்தத்தை போட முடிந்ததே தவிர அந்த நாடுகளுக்கு சாதகமான ஒப்பந்தத்தை அவருடன் செய்ய முடியவில்லை. ஆனால் தற்பொழுது நீதிமன்றம் ட்ரம்புக்கு மிகப்பெரிய அடியை தந்திருப்பதால் எந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் ட்ரம்ப் பலவீனமாகவே இருப்பார். அவர் வலிமையாக பேச முடியாது. அப்படி பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் ட்ரம்ப் விதித்த வரியானது சட்டவிரோதம் என்றால் இதுவரை வசூலித்த அனைத்து வரிகளையும் பல லட்சம் கோடிகள் திருப்பத் தர வேண்டிய நிலைக்கு ட்ரம்ப் தள்ளப்படுவார். தற்பொழுது நிலவரப்படியே சுமார் 13 லட்சம் கோடி முதல் 14 லட்சம் கோடி வரை தர வேண்டியிருக்கிறது. அக்டோபருக்கு மேல் நீடித்தால் எத்தனை லட்சம் கோடிகள் என்பதை கூட கற்பனை பண்ண முடியாத நிலைக்கு அமெரிக்காவை ட்ரம்ப் தள்ளிவிட்டார் என்பதே உண்மை. இதில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை கிடைத்துள்ளது. ஏனென்றால் ட்ரம்ப் பிரதமர் மோடி 4 முறை ஃபோனில் அழைத்தும் கூட அவர் ஃபோன் எடுத்து பேசவில்லை. இந்தியா தனது வலிமையை அமெரிக்காவுக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறது. எந்த நிலையிலும் அமெரிக்காவுக்கு இந்தியா அடிபணியாது என்று பிரதமர் மோடி சொன்னது தற்பொழுது அமெரிக்க நீதிமன்ற தீர்ப்பின்படி நிரூபணமாக்கப்பட்டுள்ளது.